மீனாட்சி அம்மா இல்லையா இன்னைக்கு? இல்லம்மா. மீனாட்சி அம்மா இல்ல, இன்னும் வரலையா பாண்டியில இருந்து? இல்லம்மா. ஓகே, சரி. நீங்க வாசிக்கிறீங்களா ஷமப்பிரியா? 41. ஓகே. Aphorism 41. They say that the Gospels are forgeries and Krishna a creation of the poets. Thank God, then, for the forgeries and bow down before the inventors. What is the role of the Gospels in the life of man? The Gospels were the starting point of the Christian religion. To see what they have brought to the world, it would be necessary to give a historical and psychological account of the development of the life of Christianity and the action of Christian religion upon earth. That would take a long time and be somewhat out of place here. I can only say that the writers of the Gospels have tried to reproduce exactly what Christ taught, and that they have, in a certain measure, succeeded in transmitting his message. It is a message of peace, brotherhood, and love. But it is better to keep silent about what men have done with the message. 6th July 1960. தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? சித்ரா இருக்காங்களா? படிக்கிறேன் மேடம். படிங்கம்மா. 41. சுவிசேஷங்கள் எல்லாம் போலி ஆவணங்கள் என்றும் கிருஷ்ணன் கவிஞரின் கற்பனை படைப்பு என்றும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த போலி ஆவணங்களுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம், கற்பனையாளர்களுக்கு தலை வணங்குவோம். மனித வாழ்வில் சுவிசேஷங்களின் பங்கு என்ன? சுவிசேஷங்கள் கிறிஸ்து சமயத்தின் தொடக்கமாகும். அவை எதை பூமிக்கு கொண்டு வந்தன என்று சொல்ல வேண்டுமானால் வரலாற்று நோக்கிலிருந்தும் உளவியல் நோக்கிலிருந்தும் கிறிஸ்து மதத்தின் வளர்ச்சியையும் அச்சமயம் பூமியில் எவ்வகையில் செயல்பட்டுள்ளது என்பதையும் விளக்குவது அவசியமாகும். அதற்கு அதிக நேரம் பிடிக்கும். இந்த இடத்தில் அது அவ்வளவு பொருத்தமாயும் இராது. நான் இதை மட்டும் சொல்லலாம். சுவிசேஷங்களை எழுதியவர்கள் கிறிஸ்து போதித்ததை அப்படியே திரும்பி சொல்ல முயன்றிருக்கிறார்கள். அவருடைய நற்செய்தி மனிதருக்கு சொல்வதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அது சமாதானம், சகோதர நேயம், அன்பு ஆகியவற்றின் செய்தி. ஆனால் மனிதர் அந்த செய்தியை என்ன செய்துள்ளார்கள் என்பதை பற்றி பேசாமல் இருந்து விடுவதே நல்லது. 6 ஜூலை 1960. நன்றி மேடம். நன்றிமா. சோ இந்த அஃபோரிசம் ரொம்ப கிளியரா இருக்கு. இது உங்களுக்கு இது புரியும். இதை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய அனுபவம் கூட இதெல்லாம். அதாவது ஒரு நற்செய்தி அப்படின்னு சொன்னாக்கா அது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்து சொன்ன நற்செய்தி, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய பகவத்கீதை, இது ரெண்டுமே ஒரு கற்பனை தான் அப்படிங்கிறது பலருக்கு இன்னும் கூட அதுதான் சொல்றாங்க. கீதா எல்லாம் ஒரு கற்பனை, இது ஒரு இடைச்சர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா பகவான் அதுக்கு என்ன சொல்றாரு? நல்ல காலம், நான் கடவுளுக்கு இதை நன்றி சொல்றேன். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் கிடைச்சது. அண்ட் bow down before the inventors, அதை கண்டுபிடிச்சவங்களையும் நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அது கரெக்ட் தான் இல்லையா? சோ நமக்கு அதை கண்டுபிடிச்சவங்க ஓகே, யார் வேணாலும் இருக்கலாம், இல்லாட்டி என்ன நோக்கத்திற்கு வேணாலும் இருக்கலாம். ஆனா அது ஒரு நல்லதா செஞ்சிருக்கு, அவ்வளவுதான்.
பல விஷயங்கள் வந்து நமக்கு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்கும். ஐயோ இதெல்லாம் இல்லவே இல்லை, இதெல்லாம் ஒரு கற்பனையானது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கற்பனை ஒரு நாள் நிஜமாக கூடிய ஒரு காலமும் நமக்கு வந்து வருவது உண்டு இல்லையா? நம்ம வந்து மெடிடேஷன்லாம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மதர் வந்து உனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ. ஸ்ரீ அரபிந்தோவே எழுதியிருக்காரு. ஸோ என்ன அந்த சென்டென்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? பிஹேவ் as if mother is always with you. கரெக்டா நான் சொல்றது? ஆமாமா, she is indeed she is always there, அது மாதிரி சொல்லுவாங்க. she is always there அது மாதிரி சொல்லியிருப்பார். சோ அது மாதிரி அந்த ஒரு கற்பனை வந்து பல சமயம் நிஜமாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கெல்லாம் வந்து மெடிடேட் பண்ணவே வராது. ஸோ ஃப்ராங்கா சொல்ல போனாக்கா தியானம் அப்படின்னு எல்லாம் பெருசா எப்பயுமே பண்றது இல்லை. அது மாதிரி இருக்கும்போது நமக்கு வேற ஒண்ணும் தோணாது. அதாவது ஆசிரமத்துல இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாக்க ஆசிரமத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே பேசாம உட்காந்துடுறது. அது எங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி. ஏன்னா இன் தட் வே வி குட் கனெக்ட். அது ஒண்ணுதான் நம்மளால வந்து அதை செய்ய முடியும். அது போலதான் இங்கேயும் நம்ம வந்து கீதை வந்து இல்ல இதெல்லாம் கற்பனை, கிருஷ்ணர்ங்கிறது ஒரு கற்பனையான பாத்திரம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகவத்கீதை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒய் நாட், இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்ப இங்க வந்து கேள்வி வருது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த காஸ்பெல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் மேன்? இந்த நற்செய்திகள் வந்து என்ன ஒரு இதை வந்து பிளே பண்ணும், மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன விதமான ஒரு இதை அது வந்து கொண்டு வருது? தி காஸ்பெல்ஸ் were the starting point of the Christian religion. அதாவது கிரைஸ்ட் என்ன சொன்னாரோ அத வந்து அததான் சொல்லுது இந்த நற்செய்திகள். ஆனா அவருடைய சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு பின்னாடி வந்து அதை உலகத்திற்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சீடர்களுக்கு அவர் சொன்னதை அதை வந்து குறிச்சு வச்சுட்டு பின்னாடி வந்து மக்களுக்கு வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் அதனுடைய இதுவே. தி காஸ்பல்ஸ் were the starting point of the Christian religion. அது வந்து அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு தொடக்க புள்ளியாக அது இருந்தது. To say what they have brought to the world it would be necessary to give a historical and psychological account of the development of the life of Christianity and the action of the Christian religion upon earth. அதாவது கிறிஸ்துவ மதமும் இல்லாட்டி அந்த கிறிஸ்துவம் வந்து கிறிஸ்து மதம் வந்து இந்த உலகத்திற்கும் அந்த மக்களுக்கும் செய்த அந்த விஷயம், வரலாற்று ரீதியாகவோ இல்லாட்டி உளவியல் ரீதியாகவோ செய்த விஷயங்களை மட்டும்தான் அது வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வுட் டேக் அ லாங் டைம் அண்ட் வி சம்வாட் அவுட் ஆஃப் பிளேஸ் ஹியர். நம்ம அதெல்லாம் இங்க சொல்லணும்னா அது வந்து அவசியம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது பெரிய கான்ட்ரவர்சிஸை வந்து கொண்டு வரும். அதனால அதை பத்தி பேச தேவையில்லை. பட் ஐ கேன் ஒன்லி சே தட் த ரைட்டர்ஸ் ஆஃப் த காஸ்பெல்ஸ் have tried to reproduce exactly what Christ taught. ஆனா அவங்க ஒண்ணு ஒரு நல்ல விஷயம் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரோ அதை வந்து அப்படியே அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுதான் அவங்க செஞ்சது. ஆனா அது கொண்டு வந்தது சகோதரத்துவம், அமைதி, அப்புறம் வந்து அன்பு. இதெல்லாம் உலகத்துல எல்லாருக்கும் வந்து அது எல்லாரும் அது போல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த செய்திகளோட நற்செய்திகளுடைய நோக்கம். ஆனா அது எந்த மாதிரியா போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொன்றுமே அப்படிதான். மதங்கள் வந்து என்ன செய்யும், மனிதனை வந்து பிரித்து பிரித்து போட்டு விடும். நீ வா நான் வா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் வச்சிடுவோம் நம்ம. ஆனா இந்த ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான் இந்த மனிதர்களை இணைக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் போல. எத்தனை நதிகள் வந்து உற்பத்தியானாலும் அது வந்து என்ன செய்யும், கடைசியில அது போய் இந்த ஒரே ஒரு கடல்ல போய் அனைத்தும் கலந்து விடும். அது போல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் சொல்வது இறைவன், அதுக்கப்புறம் இந்த அன்பு. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா இந்த அன்பை பற்றி பேசுகிற விஷயமா தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது.
உள்ளுக்குள்ள உனக்கு இருக்கிறத பாரு, அது அன்பு மட்டும்தான், அது கடைசியில அதுல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உள்ளாழ்ந்து பார்த்தோம்னாக்கா அதுதான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கும். இத வந்து கொஞ்சம் சொல்றதுக்காக தான் இந்த நற்செய்திகள் இது உருவாச்சு. அது வந்து சக்சீடட் இன் டிரான்ஸ்மிட்டிங் த மெசேஜ். அது வந்து பல காலமாக இன்று கூட உலகத்தில் பல பகுதிகளில், அதாவது மனிதர்கள் வந்து வேற எந்த வசதி கிடைக்காட்டாலும் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறத பார்க்கிறோம் நம்ம. It is a message of peace, brotherhood and love. But it is better to keep silent about what men have done with the message. அவர் வந்து கிரைஸ்ட் எதுவுமே சொல்லல. அவர் வந்து மனிதர்கள்லாம் இப்படி இப்படி இருக்கணும்னு சொன்னார், அவ்வளவுதான். ஆனா மனிதர்கள் அதை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறது அது வந்து நமக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சதுதான். சோ அதை பத்தி நாம பேச தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நாமளும் வந்து இந்த சுருக்கத்தோடய இதை முடிச்சுக்கலாம். ஏன்னாக்கா இது பலவிதமான ஒரு முரண்பாடுகளை கொண்டு வரும். 42 யாராவது படிக்கிறீங்களா? 42ல அந்த அஃபோரிசம், அதுக்கப்புறம் ஒரு 2 பேரா படிங்க. அம்மா வணக்கம்மா, நான் படிக்கிறேம்மா கொஞ்சம். படிங்க படிங்க. கடவுள் நரகத்தில் என் இடத்தை ஒதுக்கி இருக்கிறார் என்றால் இங்கிலீஷ்ல படிக்கலாம். இங்கிலீஷ்ல இருந்தா இங்கிலீஷ்ல இல்லம்மா. அப்ப தமிழ்ல அப்புறம் படிக்கலாம். இங்கிலீஷ் யாராவது இருந்தா படிங்க. படிங்க ராதாராணிமா. படிக்கிறேம்மா. Okay. Aphorism 42. If God assigns to me my place in hell, I don't know why I should aspire to heaven. I do not know. Oh, sorry. Sorry, one nimsha. 42. If God assigns to me my place in hell, I do not know why I should aspire to heaven. He knows best what is for my welfare. Do heaven and hell exist? Heaven and hell are at once real and unreal. They both exist and do not exist. Human thought is creative. It gives more or less lasting forms to mental, vital, and even subtle physical substance. These forms are appearances rather than realities, but for those whose thoughts they are, and still more for those who believe in them. They have a concrete enough existence to give them an illusion of reality. Thus, for the believers of religions which assert the existence of a hell, a paradise, or various heavens, these places do exist objectively, and when they die, they can go there for a longer or shorter period. But still, these things are only impermanent mental formations. They carry no eternal truth in themselves. I have seen the heavens and hells where some people have gone after death, and it is very difficult to make them understand that there is no truth in them. Once it took me more than a year to convince someone that his so-called hell was not hell and to get him out of it. அவ்வளவாமா? இன்னும் படிக்கிட்டா? வேற யாராவது படிக்கிறாங்களா? வசந்தாமா மிச்சத்தை கம்ப்ளீட் பண்றீங்களா? மைதிலி கம்ப்ளீட் பண்ணுங்க மிச்சத்தை. மேடம் பண்றேன். The hell which Sri Aurobindo speaks of here is more a state of consciousness than a place. It is a psychological condition that one creates for oneself. Just as you can carry within you a heaven of blissful communion with the divine, you can, if you do not take care to master the asuric tendencies in your nature, also carry in your consciousness a hell of misery and desolation. There are moments in life when everything around you, people and circumstances, is so obscure, so adverse, so ugly that all hope of a higher realization seems to vanish. The world seems irremediably doomed to a night of cruel hatred, unconscious and obstinate ignorance, and intractable bad will. Then one may say with Sri Aurobindo,
God has assigned to me a place in hell, and with him too, in all circumstances, however terrible they may seem, one should dwell in the peaceful joy of total surrender to the divine and say to the Lord in all sincerity, let thy will be done. Thank you, madam. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? காந்திமதி இப்ப வாசிங்க. தேங்க்யூமா. கடவுள் நரகத்தில் என் இடத்தை ஒதுக்கி இருக்கிறார் என்றால் சொர்க்கம் வேண்டும் என்று நான் ஏன் ஆர்வம் வர வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு எது நல்லது என்று அவருக்கு மிக நன்றாக தெரியும். சொர்க்கமும் நரகமும் ஒரே சமயத்தில் உண்மையானவையாகவும் உண்மை அல்லாதவையாகவும் உள்ளன. அவை உள்ளன, அவை இல்லை. மனிதன சிந்தனைக்கு படைப்பாற்றல் உள்ளது. அது மன பிராண பண்டத்திற்கு சூக்கும சட பண்டத்திற்கு கூட ஓரளவு நிலையான வடிவங்கள் கொடுக்கிறது. இந்த வடிவங்களை மேய்மைகளாக கொள்ளாமல் தோற்றங்களாகவே கொள்ள வேண்டும். ஆனால் அவை யாருடைய சிந்தனைகளோ அவர்களுக்கு அதை விட அதிகமாக அவற்றை நம்புவோருக்கு அவை மேய்மை போல் தோற்றமளிக்கும் அளவிற்கு அவற்றிற்கு திண்ணிய இருக்கை உள்ளது. இவ்வாறு நரகம், மோட்சம் அல்லது பல வகையான சொர்க்கங்கள் உள்ளன என உறுதி கூறும் சமயங்களில் நம்பிக்கை உடையவர்களுக்கு அவை உண்மையான புறப்பொருட்களாக உள்ளன. அவர்கள் இறக்கும் பொழுது சிறிது காலத்திற்கோ நீண்ட காலத்திற்கோ அங்கே போகலாம். இருப்பினும் இவையெல்லாம் நிலையற்ற மன உருவைப்புகளே. இவற்றில் நித்தியமான உண்மை எதுவும் இல்லை. ஆமா, இன்னொன்னு யாராவது படிக்க சொல்லுங்க. ஓகே, சித்ரா இருப்பாங்களே, வேற யாரும் படிக்க? நான் படிக்க. உமா படிக்க. மரணத்துக்கு பின் சில மனிதர்கள் போயிருக்கும் சொர்க்கங்களையும் நரகங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவற்றில் உண்மை இல்லை என்று அவர்களை நம்ப வைப்பது மிகவும் கடினம். ஒரு சமயம் ஒருவனை அவனிருந்த நரகம் என்று சொல்லப்படும் இடம் நரகம் அல்ல என்று நம்பச் செய்து அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர எனக்கு ஓராண்டுக்கு மேலாயிற்று. இங்கே நரகம் என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுவதை ஓர் இடம் என்று சொல்வதை விட ஓர் உணர்வு நிலை என்று சொல்வதே பொருத்தமானது. அது தானே தனக்கு உண்டாக்கி கொள்ளும் ஓர் உளவியல் நிலை. எப்படி உன்னால் இறைவனுடன் உறவு கலந்த ஆனந்தமான வானுலகை உன்னுள் தாங்கி இருக்க கூடுமோ, அதே போல உன்னுடைய இயல்பில் உள்ள அசுர போக்குகளை அடக்கி ஆளாவிட்டால் உன்னால் உன் உணர்விலேயே துன்ப நரகை, பால் நரகை தாங்கி இருக்கவும் முடியும். வாழ்க்கையில் சில நேரங்களில் உன்னை சுற்றியுள்ள எல்லா மனிதர்கள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரேடியாக இருளடைந்தவையாக, பாதகமானவையாக, அவலட்சணமானவையாக இருக்கும். ஓர் உயர் நிலையை அடைய முடியும் என்னும் நம்பிக்கை போய்விட்டது போல் தோன்றும். உலகம் மீட்பிற்கே வழியில்லாதபடி கொடிய பகையாகிய இரவிலும் உணர்வின்மையிலும் பிடிவாதமான அஞ்ஞானத்திலும் அடக்க முடியாத கெட்ட எண்ணத்திலும் அழுந்தவே விதிக்கப்பட்டது போல் தோன்றும். அப்பொழுது ஸ்ரீ அரவிந்தர் இங்கே கூறுவது போல் கடவுள் நரகத்தில் எனக்கு இடம் ஒதுக்கியிருக்கிறார் என்று ஒருவன் சொல்லக்கூடும். அதே போல் அவர் சொல்லுவதை போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவை எவ்வளவு பயங்கரமானதாக இருந்த போதிலும் இறைவனுக்கு பரிபூர்ண சரணாகதி அடைவதனால் வரும் அமைதியான மகிழ்ச்சியில் திளைத்து இறைவனை நோக்கி உளப்பூர்வமாக உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்ல வேண்டும். தேங்க்யூமா. தேங்க்யூ. எவ்வளோ ஒரு பகவானால மட்டும்தான் இதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வேற யாராலையும் இப்படி சொல்ல முடியாது இல்லையா? இஃப் காட் அசைன்ஸ் டு மீ மை பிளேஸ் இன் ஹெல், ஐ டு நாட் நோ வை ஐ ஷுட் ஆஸ்பயர் டு ஹெவன். அவன் எனக்கு நரகம் தான் அப்படின்னு வச்சிருந்தான்னாக்கா நான் ஏன் சொர்க்கத்திற்காக ஒரு ஆர்வப்படணும்? அதுல ஏன் நான் விருப்பம் காட்டணும்? He knows best what is for my welfare. நம்மெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எப்பயுமே இந்த
மெட்டீரியல் விஷயங்கள்ல தான் எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கொடுத்துட்டா நல்லது. ஸோ அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொன்னு வரும். ஸோ அது வேணும்னு கேட்போம். இது மாதிரி நமக்கு முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். ஆனா இந்த அஃபோரிசமே ஸ்ரீ அரவிந்தருடைய அந்த சரணாகதி தன்மையை வந்து நமக்கு புலப்படுத்துகிறது. அதான் தெளிவா இங்க தெரியுது. அவன் எனக்கு ஹெல் தான் அப்படின்னு வச்சிருந்தானா இருந்துட்டு போகட்டும். நான் எதுக்கு சொர்க்கத்துக்காக ஆசைப்படணும்? அவனுக்கு தெரியும் வந்து எனக்கு எதை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அலிப்பூர் சிறையில் அவர் வந்து அந்த போவதற்கு முன், அதாவது அந்த அனுபவத்திற்கு முன் அவருக்கு வந்து இது மாதிரி அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குல அவரை வந்து ஒரு குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்னால் இறைவனுடைய குரல் அவருக்கு கேட்கிறது. அவர் எழுதியிருக்காரு, டேல்ஸ் ஆஃப் பிரிசன் லைஃப்ல எழுதியிருக்காரு. அவருக்கு வந்து அந்த குரல் கேட்கிறது என்னன்னாக்கா, நீ வந்து உன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு ஒரு 2-3 நாட்கள் வந்து உன்முகமாக திரும்பிடு, இல்லாட்டி இதெல்லாம் ஒதுக்கி விடு சில நாட்களுக்கு அப்படிங்கிறது அவருக்கு கேட்குது. ஆனா அவர் சொல்றாரு, அதுக்கு நான் பெருசா எந்த இம்பார்ட்டன்ஸும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அலிப்பூர் சிறையில இருக்கும்போது பகவான் வந்து அததான் சொல்றார். ஸ்ரீ அரவிந்தருக்கு சொல்லப்படுவது அதுதான். நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா வந்து நீ மும்முரமாக இந்த அரசியல் வாழ்க்கையிலே இருந்துட்ட, உனக்கு வந்து வேற ஒரு வேலை காத்திருக்கு, அதை பொறுத்திருந்து பார் அப்படிங்கிறது வந்து அந்த அலிப்பூர் சிறையில பகவானுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் அது. சோ அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு நரகம்தான் அப்படின்னு சொன்னாக்க நான் ஏன் இது ஒரு சொர்க்கத்திற்காக ஆசைப்படணும்? அப்போ இங்க கேள்வி வருது, சொர்க்கமும் நரகமும் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது மாதிரி ஏதாவது சாவித்திரியில சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையில அது மாதிரி நேத்து அது மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட பல இடங்கள்ல அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 18 இடங்கள்ல வந்து இந்த சொர்க்கம் நரகத்தை பத்தி அவர் சொல்றாரு. ஆனா இது ரெண்டையுமே சேர்த்தேதான் பேசுறாரு. சொர்க்கம் நரகம் இரண்டையும் வந்து பிரிச்சு தனித்தனியா சொல்ல, அந்த ஒரே சென்டென்ஸ்லயே அதை வந்து சொல்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிட்டத்தட்ட 18 இடங்கள்ல அது வருது. சும்மா உதாரணத்துக்கு வந்து 1-2 சொல்றேன். பக்கம் 700ல தி பெயின்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் பி டு தி மை கிஸ், அதாவது தி பெயின்ஸ் ஆஃப் ஹெல், த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஹெவன் பர்சுவேட் தி வித் மை டச். அப்போ இந்த சொர்க்கம் நரகம் இதை பற்றி வந்து நிறைய இதுல வந்து அவர் பல இடங்கள்ல உபயோகித்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரொம்ப அது மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நிமிஷம், இன்னும் 2-3 இடத்துல அது மாதிரி இருந்தது. 685வது பக்கம், tempting his heart with the far lure of heaven, tempting his heart with the far lure of heaven, testing his strength with the close touch of hell. சோ எப்போ நம்ம அந்த ஒரு மோசமான தருணத்திற்கு வருவோமோ அப்போ வந்து அதுல இருந்து ஒரு சொர்க்கத்தை அடையணும், இல்லாட்டி அந்த ஆனந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதும் ஒரு சிந்தனை மனிதர்களுள் எழுகிறது. இது போல நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. 592ல அதே போல, his steps familiar with the lights of heaven, tried without pain the sword paved courts of hell, there he descends to edge eternal joy, hell cannot slake nor heaven's mercy assuage. சோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல அவர் வந்து 18 இடங்கள் போல சொல்லிட்டே போறாரு. அப்போ இந்த ஹெவன் ஹெல், சொர்க்கம் நரகம், இது ரெண்டும் வந்து நம்முடைய கற்பனையான ஒன்றுதான் அப்படின்னு, அது இருக்கவும் இருக்கு, அது இல்லாமலும் இருக்கு, ரெண்டும் ஒரே சமயத்துல வந்து அது சொல்றாங்க. இப்போ சிந்தசிஸ் ஆஃப் யோகால கூட பேஜ் 207, a new earth could descend that would be a new heaven.
எப்போ அந்த அதிமானச சக்தி இறங்கும் பொழுது ஒரு புதிய உலகம் வந்து could descend, that would be a new heaven. இந்த புதிய உலகம் கீழிறங்கும், அது ஒரு புதிய ஸ்வர்க்கமாக இருக்கும். A world of supramental light could be created here amidst the receding darkness of this terrestrial ignorance அப்படின்னு சொல்றார் சிந்தசிஸ் ஆஃப் யோகால. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் இதே போல வருது. Many seekers ask for no more or see the continuation and fulfillment of this spiritual flowering only in heavens beyond. The union is consummated and made perpetual in an eternal dwelling place of his perfection, joy and beauty. அப்ப இதுல வந்து சொல்லுங்கம்மா. அம்மா இது நேத்து தான் படிச்சோம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவரிங் நேத்து தான் படிச்சோம்மா. நேத்து படிக்கலமா, நம்ம 58வது பக்கம் தானே படிச்சோம். இதெல்லாம் நம்ம படிக்கலமா. நீங்க படிச்சிருப்பீங்க? காலையில படிச்சேன். நீங்க படிச்சிருப்பீங்க, நான் படிக்கல. நான் வந்து 60 பக்கம் தான் வந்திருக்கேன், அதனால நான் படிக்கல. பட் இது வந்து நல்லா இருந்தது, அற்புதமா இருக்கு. ஏன்னாக்கா இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் வந்து நாமே உருவாக்கி கொள்ள முடியும். எப்படி உன்முகமாக பயணம் செய்து நம்முடைய ஆன்மாவை கண்டுபிடித்து நாம் இறைவனுடன் ஒன்றும் பொழுது நமக்கு ஒரு பேரானந்தம் கிடைக்கிறதோ, ஒரு சொர்க்க உலகம் நமக்கு கிடைக்கிறதோ, நாம் அனுபவிக்கிறோமோ, அதே போல இது மாதிரி தீய சக்திகளுக்கு ஆட்பட்டு அவர்கள் அந்த சக்தியின் கைப்பாவையாக ஆகி நாம் ஒரு நரகத்தையும் அனுபவிக்க கூடும். அது ரெண்டும் இங்கேயே நடக்க முடியும், வேற எங்கேயும் போக வேண்டாம். அதான் மதர் என்ன சொல்றாங்க, அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு உணர்வு நிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பகவான் வந்து எல்லா இடத்துலயும் சொல்றாரு. சோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எஸ்ஏஸ் ஆன் த கீதால கூட அது மாதிரி ஒண்ணு வருது, 474வது பக்கத்துல. ஓகே, நான் அப்புறம் இதை சொல்றேன் என்னன்ட்டு. சோ அப்ப ஹெவன் அண்ட் ஹெல் ஆர் அட் ஒன்ஸ் ரியல் அண்ட் அன்ரியல். ரெண்டுமே இருக்கு, ஆனா ரெண்டுமே உண்மை, அதே சமயம் உண்மை இல்லை, அதுவும் கூட தான். ஏன்னாக்கா அந்த சொர்க்கத்தை நாம இங்க பூமிக்கு கொண்டு வரும்போது the earthly life will become life divine அப்படின்னு ஆகும் பொழுது சொர்க்கம்னு ஒண்ணு தேவையில்லையே. அந்த சொர்க்கத்தை நம்ம 346வது பக்கத்துல படிக்கிறோமா இல்லையா வசந்தாமா, கிரேஸ் ஆஃப் மால எம்எஸ்சி ஆன்லைன் குரூப்ல? எஸ்மா. அதுல ஒரு லைன் வருதுல்ல, சொல்லுங்க பாப்போம். அம்மா ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ்மா, நான் இங்க திருவாசகத்தை ஒண்ணு தேடி எடுத்து வச்சேன். அதுல வந்து வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. அந்த டிவைன் கொடுக்கறது எதுனாலும் அதுதான் எனக்கு அப்படின்னு, இதே கண்டென்ட் அங்கே இருக்கிற மாதிரி அதுக்குள்ள நான் கொஞ்சம் தேடி இருந்தேன். ஆமா, நம்முடைய இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இதுல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க வந்து அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா பகவானுடையது வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு குறுகிய எல்லைக்கு உட்பட்டு நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்றோம் பல விஷயங்கள்ல. ஆனா இவர் வந்து ஆங்கிலத்துல சொல்லும் போது இது உலகம் முழுக்க பரவலாக மனித குலம் முழுவதும் இது படிக்கப்படுகிறது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் போய் சேருது இதெல்லாம். நம்ம தமிழ்ல இதை யாரு இதெல்லாம் மொழிபெயர்த்து நம்ம போட்டோமா இல்லையா, போடலையா? இதெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே நம்ம, இல்ல? அதுல வந்து அந்த ஜியு போப் அந்த மாதிரி சில பேர் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணிருக்காங்க, அது ஒரு பெரிய சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இத பெருசா இந்த உலகத்துக்கு முழுக்க நம்ம வந்து எடுத்துட்டு போகல இல்லையா? அது வந்து நம்ம செய்யல. பட் எனிவே பகவான் வந்து இதையே ஆங்கிலத்துல இங்க உட்காந்து பாண்டிச்சேரியில உட்காந்து இதெல்லாம் வந்து செஞ்சுட்டாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே நமக்கு. இப்ப அந்த 346வது பக்கத்தை சொல்லுங்க. ஆமா ஆமா, 346ல நீங்க சொன்ன லைன் இதுவா? இந்த வந்துட்டேன். The streams of heaven shall murmur in her love. Her lips shall be the honeycombs of God.
Her limbs, his golden jars of ecstasy, her breasts, the rapture flowers of paradise. அந்த பின்னாலே இதே மாதிரியே இருக்கு. She shall bear wisdom in a voiceless bosom. Strength shall be with her like a conqueror's sword. And from her eyes the eternal's bliss shall blaze. A seed shall be sown in death's tremendous hour. A branch of heaven transplant in human soil. இந்த வரியை தான் எதிர்பார்த்தேன் உங்கள்ட்ட இருந்து, மொத்தத்தையும் எதிர்பார்க்கல. A branch of heaven transplant to human soil. அப்ப nature shall overleap her mortal step. Fate shall be changed by an unchanging way. The branch of heaven, அதை வந்து எங்க செய்யலாம்? நம்முடைய இந்த உலகத்துல நாம அதை நட்டு வைக்கலாம், அதை வந்து இங்க உருவாக்கலாம். அதுதான் முக்கியமானது இல்லையா? இததான் சொல்ல வந்தேன் நானு. சோ இத வந்து பகவான் இதுல சொல்றாரு. இந்த 346வது பக்கம் நாம எல்லாரும் அடிக்கடி படிக்கிற இந்த பக்கத்துல அது வருது. சோ அப்ப வந்து இது ஒரு இடம் இல்ல, இது ஒரு உணர்வு நிலை அப்படிங்கிறது நமக்கு இது நல்லா புரியுது. So they both exist and do not exist. Human thought is creative. அதாவது இதெல்லாம் வந்து சிந்தனைகளால உருவாக்கப்படுறதுதான். இன்னொரு இடத்துல வந்து இதே சாவித்திரியில கூட சொல்லியிருப்பாரு ஸ்ரீ அரபிந்தோ, நெதர் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓவர் மைண்ட் காட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும், கிருஷ்ணர், அப்புறம் வந்து சிவன், இது மாதிரி இருக்கிற தெய்வங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற அந்த காட்ஸ் அண்ட் காடஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அதுக்கான இப்ப நிறைய கோவில்கள்லாம் இப்ப நம்ம இங்க இருக்கு. ஆனா அது எப்படி அது வந்து அது உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா, அது நம்முடைய ஆர்வத்தினாலையும் மனிதர்களுடைய ஆர்வத்தினாலையும் அவர்களுடைய என்ன சொல்றது, அதை இறைவனாக அவங்க மனதுக்குள்ள அப்படியே உருவகப்படுத்தி அதுல வந்து அதற்கு மேலும் வலு சேர்ப்பதனால வந்து அது தெய்வங்களாக அது ஆயிடுது அப்படின்னு ஒரு இடத்துல அன்னை வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப அது உண்மையானது இல்லையா? நம்ம இந்த கோயில்ல எல்லாம் வந்து இந்த மூலவர் வைப்பாங்க, பெரும்பாலும் கல்லாலான சிலைகளாதான் அது இருக்கும். அதுல வந்து அதை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்ப கூட ரீசெண்டா கூட நடந்தது இந்த அயோத்தியில, கண் திறப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், செரிமணி மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து ரொம்ப அதை எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்தபதி வந்து அந்த இதோட கண்ணை அவர் திறப்பாரு, அந்த இடத்துல அது கொத்துவாரு, அதுக்கப்புறம் அந்த கண் திறக்கிற மாதிரி அதை வந்து செய்வாரு. அது ரொம்ப பயபக்தியோட செய்வாங்க. ஏன்னு சொன்னா அந்த கண்கள் மூலமாக தான் நாம் இந்த கண்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம். அவ்வளவு முக்கியமானது இந்த கண்ணு. வேற எதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த கண்ணு வந்து அவ்வளவு முக்கியமானது. அப்போ அந்த இது மாதிரி அந்த கோவில் அந்த கருவறையில் வைக்கப்படும் அந்த இறை உருவங்களுக்கும் அதே இதை வந்து அவங்க செய்வாங்க. ரீசெண்டா அயோத்தியிலையும் இதை செஞ்சாங்க, லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் போச்சு அது. சோ அது போல இதெல்லாம் வந்து மனிதனுடைய சிந்தனை ஓட்டங்கள், அவன் வந்து எப்படி கிரியேட்டிவா இதெல்லாம் செய்யறான் அப்படிங்கிறது. இட் கிவ்ஸ் மோர் ஆர் லெஸ் லாஸ்டிங் ஃபார்ம்ஸ் டு மென்டல். இது முக்கியமானது. அதாவது மனம், பிராணன், இதனால வந்து அந்த பிசிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு வடிவம் அதை வந்து கொடுக்குறான். These forms are appearances rather than realities. இது உண்மை அப்படின்னு சொல்றதை விட இது வந்து வடிவங்களும் தோற்றங்களும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு இதை ஜீரணிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா இதுதான் உண்மை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இது பண்ணா புரிஞ்சுக்க முடியும். இப்போ பகவான் வந்து நம்ம டிசம்பர் 5ஆம் தேதி இப்ப வரப்போகுது, இன்னைக்கு நம்ம 29ஆம் தேதியில இருக்கோம். அப்போ பகவான் தன்னுடைய உடலை வந்து தியாகம் செய்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரு, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். ஏன்னா இந்த யோகத்தை வந்து தொடர வேண்டும், இது வந்து முழுமை பெற வேண்டும். ஏன்னா பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அந்த உடலினுடைய திருவுரு மாற்றம் அப்படின்னு தான் இறுதியான அது இறுதி கட்டம். அதை செய்வதற்கு உன்னுடைய உடல் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பகவானும் அன்னையும் வந்து பேசிக்கொள்கிறார்கள்.
அப்போ இத வந்து ஆக்சுவலா அது சொல்ல போனாக்கா அன்னை இதை மறந்து கூட போகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு பகவானுடைய அந்த இது தான் திட்டமிட்டபடி அதை வந்து செய்வதற்கு அவரு கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்திக்கிறார். அதனாலதான் சாவித்திரி காவியத்தை முடிப்பதில் ஒரு அவசரம் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நிரோதா எழுதுறார். சோ இது மாதிரி அவர் இது பண்ணும்போது கடைசியில வந்து அந்த தேதி குறிக்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா டிசம்பர் 2ஆம் தேதி வந்து ஆசிரம பள்ளியினுடைய அந்த இது ஸ்போர்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இது எல்லாம் அவங்க எல்லாம் இதாகி ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி மதர்ட்ட கேட்டுட்டு அப்பயும் வந்து யாருக்கும் அது புரியாது. ஏன்னா அவர் பகவான் இல்லையா, யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எவ்வளவு பெரிய கருணை உள்ளம் அவருக்கு. அப்ப அதெல்லாம் மறக்கடிச்சிடுறாரு. அப்ப 4ஆம் தேதி கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய அந்த உடல் மேல வைத்திருந்த, அதாவது அது பற்று இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த இது எல்லாத்தையும் அவர் வந்து லூசனிங் இட், அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டுடுறாரு எல்லாத்தையுமே. சோ எல்லாம் வந்து சுகர் ஜாஸ்தியாகுது, இது மாதிரி எல்லா விதமான இதுவும் வருது. அப்படி இருந்தும் அதை பெருசா அவர் வந்து எதுவும் பண்ணிக்கல. ஆனா இந்த சூப்ராமெண்டல் ஃபோர்ஸ் வந்து ஒரு தடவையாவது இந்த பூமியை தொட வேண்டும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி வேணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய உடலை வந்து அதை தியாகம் செய்கிறார். அதன் மூலமாக இந்த உலகத்தையே தொடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை செய்யறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு 5 நாட்கள் வந்து அவருடைய உடலில் இருந்து அந்த ஒளி அப்படிங்கிறது அது வந்துட்டே இருக்கு. அது யாருமே வந்து சாதாரண கௌரிதிய வந்து பாக்குறதுக்காக கூட்டு போனாங்க ஷாம்லாமா. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் 8 வயசு பொண்ணு, ஆனா அப்ப இப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளோ 80 வயசோ அதுக்கு மேலேயோ ஆகுது, 90 வயசோ ஆகுது. அவங்க சொல்றாங்க 7-8 வயசு பொண்ணு நானு, இங்க எங்கேயுமா ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது போல அவருடைய உடலில் இருந்து அந்த ஒளி வந்து கொண்டே இருந்தது. இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொன்னாக்கா அது சாத்தியம் இல்லை, சாதாரண மனிதர்களுக்கு அது சாத்தியம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு என்ன சொல்றாரு, ஒரு அதிமன உலகத்தின் ஒரு சூழல் வந்து அங்க உருவாக்கப்பட்டது பகவானுடைய அறை. அததான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? சோ இதுக்கு வந்து பல பேர் இது வந்து கற்பனை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒத்துக்காம இருக்கலாம். ஆனா நடந்தது வந்து இதுதான். பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், these forms are but for those whose thoughts they are, and still more for those who believe in them, they have a concrete enough existence to give them an illusion of reality. அதற்கான ஒரு மாய தோற்றத்தை வந்து அவர்களே உருவாக்குகிறார்கள். ஆனா உண்மை வந்து அது இல்லை. இந்த உலகம் வந்து இது மாதிரியான இது அதிமான உலகமாக ஆகணும். அதுதான் பகவானுடைய ஒரு யோகமும் அன்னையினுடைய யோகமும். மனிதர்கள் வந்து முழுவதுமாக அந்த திருவுருமாற்றம் அடைய வேண்டும். அதற்காக என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கோ எல்லாம் செய்யறாங்க. சின்னதுல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அத்தனையும். நம்முடைய இயற்கை மாறணும், அந்த சப்ஸ்டன்ஸ் நம்முடைய உடல்ல இருக்கிற அந்த உடற்கூறு அதுவும் மாறணும், அந்த சப்ஸ்டன்ஸ் மாறணும் அப்படிங்கிறதுல இதுவா இருக்காங்க. சோ ஆனா இங்கே சொல்லப்படுவது வந்து இது வந்து அதற்கு வந்து ஒரு மாய தோற்றம், ஹெல் அப்படிங்கிறதோ இல்லாட்டி ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதுக்கோ ஒரு மாய தோற்றத்தை வந்து மனிதர்களாகிய நாம் வந்து அதை கொடுக்கிறோம். That's what the believers of religions which assert the existence of a hell. மதங்கள் வந்து பெரும்பாலும் இந்த சொர்க்கம் நரகம் இருக்கு, அதனால நீ தப்பு செஞ்சானா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு நமக்கு குழந்தையில இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த இதெல்லாம் வந்து இருக்கு. A paradise or various heavens, these planes do exist objectively அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு அப்ஜெக்டிவா, ஆமா அது ஏதோ ஒண்ணு இருக்கு. And when they die, they can go there for a longer or shorter period. But still, these things are only impermanent and mental formations. இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமானது, ஒரு என்ன சொல்றது, மன ரீதியான ஒரு உருவகமாக இது இருக்கே ஒழிய சொர்க்கம்னு ஒன்னும் நரகம்ன்ற ஒன்னும் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு, அதே சமயம் இல்லை அப்படிங்கிறது. ஆனா இது வேற வேற தளங்களாக அது இருக்கு. அது வந்து உண்மைதான். அப்படி ஒரு இடம் அப்படிங்கிறது இல்லை. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க வந்து இறந்த உடனே நாம எங்க போறோம் அப்படின்னு எல்லாம் பலருக்கு
கேள்வி வரும் இல்லையா? ஆனா அது ஒரு சில தளங்கள், அது நம்ம படிச்சிருக்கோம். ஃபைண்டிங் த சைக்கிக் பீயிங்ல எல்லாம் சைத்திய புருஷனை பத்தி சொல்லும் பொழுது அன்னை இது எல்லாத்தையும் விளக்கி இருக்கார் நமக்கு. I have seen the heavens and hells where some people have gone after death, and it is very difficult to make them understand that there is no truth in them. அதாவது அன்னையினுடைய அந்த சக்தி எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு சொன்னாக்க, இறப்பிற்கு பின்பும் அடுத்த பிறவியிலும், இல்லாட்டி நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் அன்னையினுடைய சக்தி, அன்னையினுடைய அன்பு, அன்னையினுடைய உதவி, அன்னையினுடைய வழிகாட்டுதல், இது உன் கூடவே வரும் அப்படின்னு அன்னை நமக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. அதே போலதான் இந்த மனிதர்களுக்கும் அவர் அவங்களா போய் நான் இது ஒரு நரகத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது நரகமே இல்லை, நீயா நினைச்சுக்கிற ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள போராடி அதுல இருந்து அன்னை விடுவிக்கிறார். Once it took me more than a year to convince someone that his so-called hell was not hell and to get him out of it. So அந்த எஸ்எஸ் அந்த கீதால இதே ஒரு லைன், இதே மாதிரியான ஒரு பொருள் படும்படியான ஒரு பத்தி வருது. அது பக்கம் 474ல, the man, if he does not stop short and abandon his way of error, has eventually the asura full born in him, and once he has taken that enormous turn away from the light and truth, he can no more reverse the fatal speed of his course because of the very immensity of the misused divine power in him, until he has plumbed the depths to which it falls, found bottom, and seen where the way has led him, the power exhausted and misspent, himself down in the lowest state of the soul nature, which is hell அப்படிங்கிறார். என்ன ஒரு அற்புதமான அந்த ஹெல், அந்த நரகம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அதாவது நாம் செய்கிற தவறுகள், இல்லாட்டி ஒரு அசுரனுடைய ஒரு தீய சக்தியினுடைய கையில நம்மள்ட்ட நாம கொடுத்து விடும் பொழுது, and once he has taken that enormous turn away from the light and truth, அந்த ஒளியிலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் நாம் நம்மை திருப்பி இது போன்ற கைகளில் நம்மை கொடுத்து விடும்போது, he can no more reverse the fatal speed. அதுக்கப்புறம் உன்னால திரும்பி வர முடியாது, அந்த அளவுக்கு நீ கீழே போய் விழுந்துட்ட of his course because of the very immensity of the misused divine power. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த இறை சக்தியை தவறாக உபயோகப்படுத்திய காரணத்தால் என்ன ஆகுது? until he has plumbed the depths to which it falls, அந்த அதள பாதாளத்திற்கு போய் நாம கீழே விழுந்துடுறோம். found bottom, அதாவது எங்க கீழே எங்க இருக்கோ அங்கே போய் விழுந்துட்டோம். and seen where the way has led him, அப்பதான் நாம பாக்குறோம், ஓ இந்த வழி நம்மளை எங்க கொண்டு போய் விட்டது, நாம எந்த தவறான கைகள்ல போய் நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு அப்பதான் நாம பாக்குறோம். the power exhausted and misspent, himself down in the lowest state of soul nature. அதாவது எந்த ஒரு ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப கீழான அந்த நிலையில போய் நாம விழுந்துட்டோம், அதுதான் நரகம் அப்படின்னு நரகத்திற்கு ஒரு அழகான டெஃபினிஷன் பகவான் இங்க கொடுக்கிறார் எஸ்எஸ் அந்த கீதால. சோ அதுதான் இங்கே அன்னை சொல்றாரு. the hell which Sri Aurobindo speaks of here is more a state of consciousness. அதுக்காக வேண்டிதான் இந்த வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். than a place, it is a psychological condition that one creates for oneself. நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட ஒன்றே தவிர அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை. நாம இங்கேயும் கூட சந்தோஷமா இருக்கலாம், இறைவனை நினைத்து கொண்டு, இல்லாட்டி உன்முகமாக அந்த நம்மை திருப்பி கொண்டு நல்ல வழி சென்று இறைவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது அது சொர்க்கமாக மாறும். இல்லாட்டி நம்மளை ஏதாவது இது மாதிரி ஒரு இதோட கையில கொண்டு போய் கொடுத்துட்டோம், ஒரு ஈவிலோட கையில கொடுத்துட்டோம்னாக்கா இட் வில் பிகம் அ ஹெல். ஏன்னா இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. just as you can carry within you a heaven of blissful communion with the divine, இறைவனோட எப்படி ஐக்கியப்பட முடியுமோ, ஒரு சொர்க்கத்தை நீயே உருவாக்கி கொள்ள முடியுமோ, you can, if you do not take care to master the asuric tendencies.
அந்த அசுர சக்திகளுடைய உன்னுடைய இயல்பில் இருக்கும் அந்த அசுர சக்திகளை உனக்கு டீல் பண்ண தெரியாம அதற்கு கைப்பாவையாக ஆகும் பொழுது ஆல்சோ கேரி இன் யுவர் கான்சியஸ்னஸ் a hell of misery and desolation. அப்போ அந்த நரகத்தையும் நீ உனக்குள்ளதான் வச்சிருக்க. There are moments in life when everything around you, அதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில கஷ்டம் வரும், இதற்கு மேல ஒரு வழியுமே இல்லை, இவ்வளவுதான் என்னோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு வரும் பொழுது is so obscure, so adverse, so ugly that all hope of a higher realization seems to vanish. The world seems irremediably, அதாவது இனிமே அதை காப்பாற்றவே முடியாது, doomed to a night of cruel hatred, unconscious and obstinate ignorance and intractable bad will. Then one may say with Sri Aurobindo, God has assigned to me a place in hell. அப்போ ஸ்ரீ அரவிந்தரை போல நீயும் சொல்லலாம், ஆமா எனக்கு இறைவன் ஒரு நரகத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லரை அவர் அது மாதிரி சொன்னார், he is the falsehood அப்படின்னு சொன்னாரு. எல்லாரையும் எச்சரித்தார். ஏன்னா அதுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம பகைமை பாராட்டுனதுனால பகவான் என்ன சொன்னாரு, we have to support பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்னாரு, ஆலிஸ் கண்ட்ரீஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தப்போ அதுக்கப்புறம் பகவான் சொன்னாரு, அவர் ஃபால்ஸ்ஹுட், அதனால உலகம் அவனுடைய கைப்பிடிக்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே செய்ய முடியாது, இதை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அதுதான் இங்கேயும் சொல்றாங்க, God has assigned to me a place in hell, and with him too in all circumstances, however terrible they may seem, one should dwell in the peaceful joy of total surrender to the divine and say to the Lord in all sincerity, let thy will be done. அதாவது பகவானை அலிப்பூர் சிறையிலிருந்து விடுவித்து அவர் வெளியே வந்துட்டாரு. அப்புறம் ஆனாலும் மீண்டும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய கண் பகவான் மேலதான் இருக்கு. திருப்பியும் அவரை கைது செய்வதற்கான ஒரு ஆயத்தம் நடக்கிறது. அப்பதான் சந்திரநாகூருக்கு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கிளம்பிடுறாரு. கையில என்ன இருக்கு, தான் எங்க தங்க போறோம், யாரு இருக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கிளம்பிட்டார் அவர். அப்போ அங்கே போய் அந்த மோதிலால் அவர் அந்த ராய் அவர்கிட்ட போய் அவரை சொல்றாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஐயோ இவர் ஏற்கனவே தீவிரவாதி, த டேஞ்சரஸ் மேன் அப்படின்னு பட்டம் சூட்டப்பட்டவர் நம்ம பிரிட்டிஷ்காரவங்களால, அதனால இவரை நாம வச்சுட்டா நமக்கு கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூம்ல போய் அவரை தங்க வைக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அத எழுதும்போது என்ன எழுதுறாருனாக்கா, சுத்தி வர ஒரே உடைஞ்ச மரஜாமான், எலி அது இதெல்லாம் அது தெரியுது, நடுவுல கொஞ்சம் இடத்த சும்மா சுத்தம் பண்ணி ஒரு பாயை மட்டும் விரிச்சுட்டு அங்க பகவானை தங்க வைக்கிறார் அவர். அப்போ அவர் பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு. இவர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. சோ அவருடைய அந்த மனைவிக்கு கூட தெரியாது. அது மாதிரியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் அந்த மனைவி என்ன பண்றாங்க, அந்த மோதிலால் ராயோட மனைவி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க இத பெருக்க வரும்போது கதவை திறந்து பார்த்த உடனே பகவானுடைய கண்கள் ரெண்டும் அப்படியே ஒரு வைரக்கற்கள் போல அப்படி ஒளி வீசி இருந்த பார்த்த உடனே அவங்க அசந்து போயிடுறாங்க. சோ அப்போ என்ன ஆகுது, இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அவர் இருக்கிற இடம் ஒண்ணு, அதாவது இறைவனால் நீ இங்க போ அப்படின்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா எங்க போறது, யாரு இருப்பாங்க, நம்மெல்லாம் ஒரு பிளான் பண்ணுவோம், இது டிக்கெட் போடுறது, அப்புறம் ஃபிளைட் டிக்கெட்னா ஃபிளைட் டிக்கெட்டு, ரிட்டர்ன் டிக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு இதை எங்க தங்குறது, எவ்வளவு செலவு, எவ்வளவு பேர் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், இது அத்தனையும் திட்டமிட்டு நம்ம செயல்படுவோம். ஆனால் இறைவனுடைய ஆணைக்கு அடிபணியும் போது அவருடைய அந்த சரணாகதித்துவம் நமக்கு அந்த ஒவ்வொரு செயல்லையும் அது தெரியுது, அவ்வளவுதான். அதுக்காக தான் சொல்ல வந்தேன் நான். அப்ப அது மாதிரி இடத்துல கூட அவர் சில மாதங்கள் அவர் தங்கி இருந்தார். அதுக்கப்புறம் தான் வேற ஒரு இடத்துக்கு அவர் மாறினார், அதே சந்திரநாகூர்ல. சோ இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அப்ப இது மாதிரி முழுமையாக சரணாகதி அடையும் போது let thy will be done,
அப்படிங்கிறத நம்மால ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். அடுத்தது யாராவது வாசிக்கிறீங்களா? 43. நான் வாசிக்கட்டுமாம்மா? வாசிங்கம்மா. 43. If God draw me towards heaven, then even if his other hand failed to keep me in hell, yet must I struggle upwards. Of the asuras, hostile beings of the mentalized vital plan. On thoughts, does not God know what he wants for us? Why should he want to pull us in two opposite directions? God knows perfectly well what he wants for us. He wants to bring us all back to him in a perfect union. The goal is one, the same for all, but the means, the methods and the procedures for reaching it are innumerable. There are just as many as there are beings on earth, and each one of these means is an exact expression of the will of the Supreme Lord, who, in his integral vision and perfect wisdom, does what is needful for each person. Continue பண்ணட்டுமாம்மா? முடிச்சிடுங்கம்மா. So, if someone needs a contradiction, an inner opposition to intensify his aspiration and effort, the Lord, in his infinite grace, even while drawing this being upward and giving him the power to rise, will at the same time hold him down to create in him the resistance needed to intensify his aspiration and effort. And if, like Sri Aurobindo, you can see that both movements have the same divine origin, then instead of lamenting on being alarmed, you rejoice and keep your firm and luminous fight. 19th July 1960. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா மேடம்? படிங்கம்மா. 43வது அபாரிசம். கடவுள் என்னை வானுலகு நோக்கி இழுத்தானால் அவனுடைய இன்னொரு கை என்னை நரகத்தில் வைத்திருக்க முயன்ற போதிலும் நான் மேல் நோக்கி செல்லவே போராட வேண்டும். கடவுள் நமக்கு என்ன வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பது அவனுக்கு தெரியாதா? அவனுக்கே தெரியாதா? நம்மை ஏன் எதிரெதிரான இரு திசைகளில் அவன் இழுக்க வேண்டும்? நமக்கு என்ன வேண்டுமென்று தான் திட்டமிட்டிருப்பது கூட கடவுளுக்கு மிக நன்றாக தெரியும். நாம் எல்லோரையும் மீண்டும் பூரணமாக தன்னுடன் ஐக்கியப்படுத்தவே அவன் விரும்புகிறான். இலட்சியம் ஒன்றே, எல்லோருக்கும் அதுவே லட்சியம். ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் சாதனங்கள், முறைகள், வழிகள் எண்ணற்றன. பூமியில் எத்தனை ஜீவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை வடிவகைகள் இருக்கின்றன. இந்த வடிவகைகளில் ஒவ்வொன்றும் பரமனின் சித்தத்தை அப்படியே வெளிப்படுத்துவது ஆகும். அவன் அவனுடைய முழுமையான நோக்கில், அவனுடைய பூரண ஞானத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவையோ அதை செய்கிறான். ஆகவே ஒருவனுக்கு அவனுடைய ஆர்வத்தையும் முயற்சியையும் தீவிரமாக்க உள்ளே ஓர் எதிர்ப்பு தேவைப்பட்டால், பரமன் அவனுடைய எல்லையில்லா கருணையினால் அவனுடைய ஜீவனை மேல் நோக்கி இழுக்கவும் மேலேறுவதற்கான ஆற்றலை கொடுக்கவும் செய்யும். அதே நேரத்தில் அவனுடைய ஆர்வத்தையும் முயற்சியையும் தீவிரமாக்க தேவையான எதிர்ப்பை அவனிடம் உண்டாக்குவதற்காக அவனை கீழே அழுத்தவும் செய்வான். ஸ்ரீ அரவிந்தரைப் போல் உன்னால் இரண்டு இயக்கங்களும் ஒரே மூலத்திலிருந்தே தோன்றுகின்றன என்பதை காண முடிந்தால் புலம்புவதற்கும் கிளியடைவதற்கும் பதிலாக நீ மகிழ்ச்சியடைந்து உறுதியான ஒளி பொருந்திய நம்பிக்கையை கொண்டிருப்பாய். 19 ஜூலை 1960. நன்றிமா. நன்றி. இது என்ன லட்சுமி அம்மா, இதை சொல்ல முடியுமா?
லக்ஷ்மி அம்மா இதை சொல்ல முடியுமா? நீங்க படிச்சீங்களா இப்போ? ஆமாம்மா. அதாவது அந்த ம், உணர்வு நிலையில தான்மா, உணர்வு நிலையே தான் நமக்கு வந்து வேணும். அந்த முதல் ம், அபாரிசம்ல சொல்ற அதே கருத்து தான் இங்க தொடர்ந்து ம், ம், இருக்கிறதா எனக்கு தெரியுது. அதனால ம், நம்ம அதை இன்டென்சிஃபை பண்ணணுங்கிறதுக்காக, நம்மளுக்குள்ள தோன்றுற அந்த உந்துதலை வந்து இன்டென்சிஃபை பண்ணணுங்கிறதுக்காக பகவான் அந்த ம், எதிர்ப்பையும் இது பண்றாரு. எப்படி சாவித்திரியில பெயின் இஸ் த ஹேமர், பெயின் இஸ் த ம், சிக்னேச்சர் ஆஃப் தி இக்னரன்ஸ் அப்படின்லாம் சொல்லி ம், நம்ம ம், சொல்றாரோ, அதே மாதிரி நம்மளுடைய வலி வேதனை மூலமா நம்மளுக்கு இருக்க அந்த லட்சியத்தை நோக்கி உந்துதல் செய்வதற்காக, அந்த உந்துதல் நமக்குள்ள உண்டாகணுங்கிறதுக்காக அந்த ம். அழுத்தங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு நான் ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். சரி மேம், தேங்க்யூ. வசந்தாம்மா சொல்லுங்க. ஆமா, இதுக்கு ரொம்ப சிமிலரான போர்ஷன் நாங்க சிந்தசிஸ் ஆஃப் யோகாலையும் பார்த்தோம். சரி பேஜ் 257 அந்த ரேஞ்சில், சரி. 258 அந்த ரேஞ்சில் அங்கேயும் ம், வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இண்டிவிஜுவலுக்காக டிவைன் ம், எவ்வளவோ மேல மேல நம்ம போறதற்கான சாதனங்களை சாதகமான சூழ்நிலை கொடுக்கிற மாதிரியே ம், நமக்குள்ள கொஞ்சம் எதிர்த்து, எதெல்லாம் எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணி மேல போனோமோ அதையும் உண்டாக்குறாரு. அது ம், வந்துதான் நமக்கு மத்தபடி சாவித்திரியிலயும் நிறைய இடம் வரும். He lives in our failure. He lives in all the bites, in all the ம். stings. அது எஸ். வந்து சுப்ரீம் சாவித்திரிகிட்ட சொல்லும் போதே, in all that is ம், vile and all that is good, in good ம், that and evil, ம். எல்லாத்துலயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுல ஆமா. வந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட் என்ன கிடைச்சதுன்னா, இப்போ வந்து ஒரு ம், ஃப்ரிக்ஷன்ங்கிறது வந்து எதிர்க்கும் ஃபோர்ஸ். நம்ம வந்து we ம், want to move forward. ஆனா there ம், is always a friction. அந்த ம், ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணும்போது நம்ம ஹையர் ஃபோர்ஸோட மேல போறோம். ம், அதனால அந்த ம். ஃப்ரிக்ஷனும் வந்து நமக்கு தேவைப்படுது. அது மாதிரிதான் அந்த டிவைன் நமக்கு கொடுக்குற அந்த சில சில ஸ்டெப்பிங் பேக், ம். அது பின்னால வரக்கூடிய, பின்னால தள்ளக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸும் அல்லது அந்த சோதனைகள் அப்படின்னு ஆமா, அங்க வந்து. ஆமா. ஒரு தடவை வந்து இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரி கிளாஸ்ல வந்து ஷதவுன் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து இங்க பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் என்னடா அப்படி சொல்றாங்களேன்னு இருக்கலாம் உங்களுக்கு. பட் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக சொல்ல வர்றேன். இப்ப வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அதுக்கான ஒரு பெரிய எதிர்ப்பு வருமா? அப்போ பொண்ணு வீட்ல சொல்லுவாங்க, "இல்ல முடியவே முடியாது. அது கூடவே கூடாது. நீ செய்யவே கூடாது." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது? என்ன நடக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். அவங்க இன்னும் இன்னும் வந்து ஆணித்தரமா அழுத்தமா இருப்பாங்க. அழுத்தமா இருப்பாங்க. அழுத்தமா இருப்பாங்க. நம்ம போய் இத செஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்கல்ல, இல்லையா? ஆமா. அத வந்து நடத்தி காட்டிடுவாங்க கடைசியில. இல்லையா? அப்போ அந்த நடத்தி காட்டுறது வந்து எங்க அதனுடைய அந்த தொடக்கம் எங்க இருக்கு? அந்த எதிர்ப்புகளை அந்த ஓவர் கம் அந்த பண்றது. நோல அந்த நோல தான் அந்த இருக்கு. நோ நோ அப்படின்னு சொல்லும்போது, அது கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஒரு பழக்கம் இருக்கு. இத செய்யாத அப்படின்னா அப்ப அததான் செய்யும். இல்லையா? நம்மளால முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத முடிச்சே காட்டுவோம் நம்ம. அது பல பேருக்கு உண்டு. எனக்கும் கூட அது உண்டு. இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி முடியாதுன்னு சொல்லலாம்? இத செஞ்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் அது கன்டின்யூ பண்றேன், பண்ணல அது வேற விஷயம். ஆனா இத செஞ்சு காட்டுவேன்னா, செஞ்சு காட்டுவேன். அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி. ஈவன் இல்ல புதுசா கம்ப்யூட்டர்ல ஒண்ணு கத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. இது செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அவங்களால செய்ய முடியும் போது நம்மளால ஏன் செய்ய முடியாது? அப்படின்னு ஒண்ணு தோணும். யாராவது ஒரு முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது செய்யணும்னு தோணும். ஏன்னா இது மனிதர்களுடைய இயல்பு அது. அப்படிதான் இங்கேயும் வந்து இத வந்து பகவான் வந்து சொல்றாரு. அப்போ கடவுள் என்னை வானுலக நோக்கி இழுத்தானால் அவனுடைய இன்னொரு கை என்னை நரகத்தில் வைத்திருக்க முயன்ற போதிலும் நான் மேல் நோக்கி செல்லவே போராட வேண்டும். ஒரு பக்கம் இங்க கீழே இழுத்தா கூட நான் வந்து அங்கேதான் போகணும். ஆனா கடவுள் நமக்கு என்ன வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பது அவனுக்கே தெரியாதா? இப்ப அவனுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் எதுக்கு நம்மள இங்க கீழே மேல இழுக்கிறான்? அப்பதான் என்ன செய்வான்? இன்னும் ஒரு டபுள் மடங்கு அதுக்கான ஒரு எஃபர்ட் போடுவோம். அப்ப இன்னும் அந்த ஆர்வத்தை தீவிரமாக ஆக்குவோம். அதனாலதான் அப்படி செய்யறான்.
நம்மை ஏன் எதிரெதிரான இரு திசைகளில் அவன் இழுக்க வேண்டும்? நமக்கு என்ன வேண்டும் என்று தான் திட்டமிட்டிருப்பது கடவுளுக்கு மிக நன்றாக தெரியும். கடவுளுக்கு தெரியும் இது இந்த குழந்தை என்னவாக போகுது, மதற்கு தெரியும் இது என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? நம்மளால இங்க எல்லாராலையும் ஆசிரமத்துல ஆசிரமைட் ஆகவோ இல்லாட்டி எல்லாராலையும் ஆரோவிலியன் ஆகவோ ஒரு முடியாத ஒரு சூழல் அத்தனை பேருக்கும் இருக்கும். பலவிதமான காரணங்கள், என்னெல்லாமோ காரணம், ஒரு 100 காரணம் நமக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு ஆர்வம் இருக்கும், நம்மளால போக முடியலையே, நம்மளால இருக்க முடியலையே அப்படின்னு இருக்கும். ஆனா மதருக்கு தெரியும் எந்த சமயத்துல எதை இவங்களுக்கு செஞ்சா இது சரியா இருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு அந்த ஆர்வம் தீவிரமானது. நேத்து சிந்தசிஸ்ல படிச்சோம், சண்முகப்பிரியா, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேஜ் நம்பர் 60 இல்ல? ஆமா, அது எடுக்க முடியுமா? அப்போ எடுத்திருக்கேம்மா, சொல்லுங்கம்மா. அது நேத்து நம்ம படிச்சோம்ல, அந்த இன்டென்சிட்டி எவ்வளவு தீவிரமா இருக்கோ அதுக்கு தகுந்தபடி எல்லாம் நடக்கும்ட்டு. அது கொஞ்சம் வாசிக்க முடியுமா? வாசிக்கிறேம்மா. வாசிங்க. அம்மா, அந்த டிவைன் சென்டர் அது வருதுமா? ஆமாமா, அதுதான் படிக்கவா? படிக்க. நான் அந்த 3 ஸ்டெப் வருது. செல்ஃப் டிரான்செண்டன்ஸ், ரிசெப்ஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஹியூமனிட்டி. அப்புறம் அந்த identification and the self-merging are complete that the divine center in the world is ready. Although he finds thenceforward presiding over the necessary transformation of his mental, vital and physical being with an impartial wisdom and provident effectivity of which the eager and interested ego is not capable. It is when this identification and this self-merging are complete that the divine center in the world is ready. Purified, liberated, plastic, illumined, it can begin to serve as a means for the direct action of the supreme power. இத சொல்றீங்களா இல்ல வேற? இல்லம்மா, நான் வாசிக்கிறேன். The power of aspiration of the heart, the force of the will, the concentration of the mind, the perseverance and determination of the applied energy are the measure of that intensity. இப்ப இதுதான் தீர்மானிக்குது ஒரு விஷயத்த, நம்முடைய அந்த ஆர்வத்தின் தீவிரம். The first determining element of the siddhi is therefore the intensity of the turning, the force which directs the soul inward. அதுதான் இங்க முக்கியமானது. எது இந்த சித்தியை தீர்மானிக்குது அப்படின்னாக்கா இது ஒண்ணுதான். The intensity of the turning, the force which directs the soul inward, the power of aspiration of the heart, the force of the will, the concentration of the mind, the perseverance and the determination of the applied energy are the measure of that intensity. The ideal sadhaka should be able to say in the biblical phrase, my zeal for the Lord has eaten me up. It is this zeal for the Lord, the utsaha, the zeal of the whole nature for its divine results, vyakulata, the heart's eagerness for the attainment of the டிவைன். சோ இதுதான் முக்கியமானது. நமக்கு அவன் எல்லாத்தையும் திட்டமிட்டு தான் வச்சிருக்கான். ஆனா நமக்கு இதெல்லாம் தான் தீர்மானிக்குது. நம்முடைய ஆர்வத்தின் தீவிரம் அதுதான் இதை தீர்மானிக்குது. நீ மட்டும்தான் எனக்கு வேணும்னு எந்த கட்டத்துல நாம சொல்றோமோ, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நாமளும் எதிர்பார்க்காம வேலைகள்லாம் வேகமா நடக்கும். அப்போ அதை நாம எதிரே பார்க்க மாட்டோம். சில சமயம் ஸ்தம்பிச்சு போய் நின்னுடுவோம், என்னடா அது இவ்வளவு வேகமா எல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இது பலருடைய அனுபவத்தில், வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இது பார்க்க முடியும். சோ மீண்டும் பூரணமாக தன்னுடன் ஐக்கியப்படுத்தவே அவன் விரும்புகிறான். சோ அவனுக்கு நோக்கம் தன்னுடன் அவன் ஐக்கியமாகிறது தான். லட்சியம் ஒன்றே, எல்லோருக்கும் அதுவே லட்சியம். நம்ம எல்லாருக்கும் அது ஒன்னேதான். அதாவது இந்த மலர்களை அன்னைக்கு அர்ப்பணித்து அதை சமர்ப்பித்து அன்னையை வழிபடும் வரை
நாம வேற அன்னை வேற தானே. கரெக்டா நான் சொல்றது? கரெக்டா? என்ன யாரும் பதிலே காணோம். கரெக்ட்மா. நம்ம அன்னையே அவங்க வேற நம்ம வேறன்னு நினைக்கிறதுனால தான் அப்படி பண்றோம். அத வந்து Yes. ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்றோம், இன்சென்ஸ் வைக்கிறோம், சாவித்திரி ஆமா. வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன, அவங்க வேற நாம வேற அப்படி ரெண்டா நம்ம பிரிச்சு இன்னும் வச்சிட்டு இருக்கோம். இப்ப அவருடைய ஐக்கியமாகும் போது என்ன ஆகும்? என்னைக்கோ படிச்சது, என்னைக்கோ பண்ணது, அது எல்லாமே நமக்கு வந்து அது நினைவிற்கு வரும் தானே அது. அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாயிட்டே போகணும். அது வந்து இன்னும் ஒரு பக்தனாக மட்டுமே நாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன் நான். அது இறைவனுடைய லட்சியம் அதுதான். அவனுடன் வந்து நீக்கமற நிறைந்து ஐக்கியம் அடைந்து விட வேண்டும். அது ஒண்ணுதான் அவனுடைய லட்சியம். அதுவே நம்முடைய லட்சியமாகவும் இருக்கணும். ஆனா இதுல வந்து லட்சியத்தை அடையும் சாதனங்கள், முறைகள், வழிகள் எண்ணற்றன. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் த வே. ஒரு வாசிக்கிறது, கிளாஸ் அட்டென்ட் பண்றது, இல்லாட்டி அதுலயே கொஞ்ச நேரம் திளைத்திருப்பது. இது முடிஞ்ச உடனே அன்னை வந்து சொல்வார். அதாவது இரவு நேரங்கள்ல ஆசிரமத்துல வந்து தியானம் நடக்கும். இப்ப இருக்கிற மெடிடேஷன் ரூம் உங்களுக்கு தெரியும் ஆசிரமத்துல. அந்த இடத்துல வந்து அன்னையோட உட்கார்ந்து வந்து தியானம் செய்வார்கள். சில நாளைக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்காது. அன்னை எப்போ வந்து ஃப்ரீ ஆகுறாங்களோ அப்ப வந்து அங்க தியானம் நடக்கும். சில சமயம் நைட்டு 10, 10:30 அது மாதிரி எல்லாம் கூட ஆறுறது உண்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரமும் கிடையாது. 1 மணி நேரம் ஆகலாம். அது வந்து சொல்ல முடியாது. சோ இப்படி போகும் அது. அது குறிப்பிட்ட ஒரு இத்தனை மணிக்கு எல்லாரும் உட்காரணும், இத்தனை நிமிஷம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது முடிந்து போகும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள்லாம் வந்து பேசிட்டே அரட்டை அடிச்சுட்டே அவங்கவங்க இடத்துக்கு போவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அன்னை சொல்கிறார், நான் வந்து அவ்வளவு சக்தியை வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன் அந்த தியானத்தின் போது. ஆனா நீங்க எல்லாம் அதை பேசி பேசியே வீணடிச்சிடுறீங்க அப்படின்னு அன்னை சொல்லுவார். அப்போ நமக்கு வந்து அதை உள்வாங்கிக் கொள்ளும் திறன் நமக்கு இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் இது வந்து ஒரு மூடிய ஒரு பாத்திரம் போல நம்ம ஆயிடுறோம். சோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி. ஏன்னா நமக்கு வேற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூரண யோகம் மட்டும் இதுதான் வழி, இப்படிதான் செய்யணும். சில இடங்கள்ல எல்லாம் யோகா டீச்சர்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்றாங்களே, அதெல்லாம் இங்க ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப 2 பேர் வந்து ஒருத்தர் ஒரு விதமா செய்வாங்க, அது வந்து அவருக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தாது. இல்லாட்டி நான் செய்யறது உங்களுக்கு பொருந்தாது. அப்கோர்ஸ் நீங்க ஏத்துக்குவீங்க, ஆமாமா அது கரெக்ட் தானே. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு செட்டான வழி. சோ அத்தனை வழிவகைகள் இருக்கின்றன. இந்த உலகத்துல எத்தனை ஜீவர்கள் இருக்கிறாங்களோ, மனித ஜீவன்கள் இருக்காங்களோ அத்தனை வழிகள். இந்த வழிகளில் ஒவ்வொன்றும் பரமனின் சித்தத்தை அப்படியே வெளிப்படுத்துவது ஆகும். அந்த வழிகள் எல்லாமே அது ஒண்ணுதான். அவனுடைய முழுமையான நோக்கில், அவனுடைய பூரணமான ஞானத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவையோ அதை செய்கிறான். இப்ப நம்மளால இவ்வளவுதான் முடியும். நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க ஓகே, இது வந்து சோனியா இருக்கு, இவ்வளவுதான் இதால தாங்க முடியும், இதுக்கு மேல வந்து இதுக்கு தாங்க முடியாது, வேற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா இது தாங்க முடியாதுன்னா அவ்வளவுதான் கொடுப்பாங்க அன்னை. ஏன்னா அது நம்முடைய நலன் கருதி அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு வந்து இவ்வளவு போதும். ஒரு சிலருக்கு வந்து இன்னும் எதிர்பார்க்காம அதிகமா கிடைக்கும். அது நம்ம சொல்ல முடியாது. அது என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இது எல்லாமே இறைவனுடைய சித்தப்படி நடக்குது. ஆகவே ஒருவனுக்கு அவனுடைய ஆர்வத்தையும், அதுக்குதான் இதை நான் வாசிச்சேன். இப்போ அந்த சிந்தசிஸ்ல இருக்கிற அந்த இதை வந்து நான் அதனாலதான் வாசிச்சேன். 58வது பக்கமோ என்னவோ இருக்கு, அதை படிச்சு பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆகவே ஒருவனுக்கு அவனுடைய ஆர்வத்தையும் முயற்சியும் தீவிரமாக்க உள்ளே ஒரு எதிர்ப்பு தேவைப்பட்டால் பரமன் அவனுடைய எல்லையில்லா கருணையினால் அவனுடைய ஜீவனை மேல் நோக்கி இழுக்கவும் மேலேறுவதற்கான ஆற்றலை கொடுக்கவும் செய்யும் அதே நேரத்தில் அவனுடைய ஆர்வத்தையும் முயற்சியும் தீவிரமாக்க தேவையான எதிர்ப்பை அவனிடம் உண்டாக்குவதற்காக அவனை கீழே அழுத்தவும் செய்வான். ஏன்னா அவனை எப்படியாவது மேல கொண்டு வரணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனை மேல கொண்டு வரணும். பகவான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலிப்பூர் சிறையில் அவர் 1 வருடம் இருந்தது. அவர் என்ன சொல்றாரு, அலிப்பூர் வந்து என்னுடைய இது தவ குகை அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சிறைவாசம் இல்லை, அது வந்து
பிரிட்டிஷ்காரர்கள் எனக்கு அடித்த சிறைச்சாலை அல்ல, தவச்சாலைன்னு எழுதுறாரு. அது போல அது என்ன வேணாலும் செய்யலாம், அது அவனுடைய சித்தம். ஸ்ரீ அரவிந்தரை போல் உன்னால் 2 இயக்கங்களும் ஒரே மூலத்திலிருந்தே தோன்றுகின்றன என்பதை காண முடிந்தால், நமக்கு அப்படி ஈக்குவலா 2ஐயும் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க, புலம்புவதற்கும் கிளியடைவதற்கும் பதிலாக நீ மகிழ்ச்சி அடைந்து உறுதியான ஒளி பொருந்திய நம்பிக்கை கொண்டிருப்பாய் அப்படின்னு எழுதுறாரு. சோ ரொம்ப அற்புதமான சில பகுதிகள் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னும் ஒண்ணு கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது அது. சிந்தசிஸ்ல தான். ஓ, அது அடுத்ததுக்கு வருது. அடுத்த அஃபோரிசம்கானது. ஓகே, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அம்மா, இதுல ரொம்ப அருமையான பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதாவது நம்மளுடைய சாதாரண பார்வையில ஒரு பின்னடைவாவோ துன்பமாவோ தெரியக்கூடிய ஒவ்வொன்றினுடைய உள் அர்த்தம், உண்மையான ஆழமான கருத்து என்னங்கிறது புரிஞ்சுது. இது நமக்கு இந்த மாசில் வீணையும் அதுல எல்லாம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுது இல்லையா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணலும் மூசு ஒண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனந்தே இணையடி நிழலேன்னு அவர் எப்ப சொல்றாருன்னா, அவர் சுண்ணாம்பு கலவையில போட்டு கல் பில்லர்ல கட்டி கடல்ல போட்டு அப்புறம் யானை இடற வச்சு அந்த துன்பம் சுண்ணாம்பு காலவாயில அந்த அவ்வளவு ஒரு எரிச்சல் தான் இருக்க முடியும். அங்க அவர் வீசு தென்றலை போல இது இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. அதனால அந்த பெரிய சோல் எல்லாருமே அவங்க அந்த உண்மையை புரிஞ்சுட்டு பேசியிருக்காங்கம்மா. மிக்க சந்தோஷமான விஷயம். பகவான் நமக்கு அட் தி சைட் ஆஃப் எவ்ரி டிஃபிகல்ட்டி நம்ம என்ன ஃபீல் பண்ணணுங்கிறத பாடமா கொடுக்குறாரு. மதர்